Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ எடுத்தோனே என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா MH-60R அப்படிங்கிற ஹெலிகாப்டர் ரகத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த MH-60R அப்படிங்கிற ஹெலிகாப்டர் பத்தி பார்த்தோம்னா நம்ம அமெரிக்கா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்போம். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2020ல இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருப்போம். எத்தனை ஹெலிகாப்டர்களுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா 24 ஹெலிகாப்டர்களுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்போம். அதுல 6 ஹெலிகாப்டர் நம்ம கையில இருக்கு. சரிங்களா? 6 ஹெலிகாப்டர் வந்துருச்சு. ஸோ இந்த ஹெலிகாப்டரோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு 4ஆம் தலைமுறை ஹெலிகாப்டர் அப்படிங்கிற சொல்றாங்க. 4th gen ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. அதிநவீனமான ஒரு தொழில்நுட்பத்தில் இந்த ஒரு ஹெலிகாப்டர்களை உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? சோ இதுவரைக்கும் ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் 6 ஹெலிகாப்டர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிரி நாட்டு ஏவுகணைகள், நீர்மூழ்கி ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை அழிப்பதற்கான திறன்களை இந்த ஹெலிகாப்டர்கள் கொண்டுள்ளன. ஸோ ஏவுகணைகள் அந்த ஒரு ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை டிஃபீட் பண்ற அளவுக்கு இந்த ஒரு ஹெலிகாப்டரை தயாரிச்சிருக்காங்க. தன்னை தாக்க வரும் ஏவுகணைகளை கண்டறிந்து அவற்றிடமிருந்து தற்காத்து கொள்ளும் அமைப்புகள் இந்த ஹெலிகாப்டர்களில் பொருத்தப்பட்டுள்ளன. ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஹெலிகாப்டர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இப்போ இதான் ஹெலிகாப்டர் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா எதிரி நாட்டு ஏவுகணைகள் ஏதாவது ஒரு மிசைல் இப்படியே தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஓகேங்களா? ஒரு நம்ம படத்துல பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஹெலிகாப்டர் போகுது இல்ல ஒரு ஜெட் போகுது அப்படின்னா பின்னாடியே மிசைல் எங்கிட்டலாம் நவர்றோமோ அந்த சைடு எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தெர்மல் இமேஜிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வெப்பத்தை வச்சுதான் இந்த எதிரி நாட்டு ஏவுகணைகள் அந்த ஜெட்டை நோக்கி தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஸோ அதுல இருந்து தற்காத்து கொள்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ராரெட் ஃபிளார்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன குண்டுகள் மாதிரி போடுவாங்க இன்ஃப்ராரெட்ல. ஸோ இந்த குண்டுகள் என்ன பண்ணுன்னா அதிகமான வெப்பத்தை கிரியேட் பண்ணி இந்த ஏவுகணைகள் இந்த மிசைல்ஸ் அதன் பக்கம் ஈர்த்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான தொழில்நுட்பம் இந்த MH-60 ஹெலிகாப்டர் கிட்ட இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இந்திய கடற்படையில் இத்தகைய ஹெலிகாப்டர்களில் மட்டுமே இந்த வகை ஹெலிகாப்டர்களில் மட்டுமே இத்தகைய தற்காப்பு அமைப்பு இடம்பெற்றுள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரை இந்திய கடற்படையில இந்திய நேவில இப்பதான் இணைக்க போறாங்க. ஸோ அதற்கான விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். MH-60R அப்படிங்கிற ஹெலிகாப்டர் நமக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், எத்தனை ஹெலிகாப்டர்கள் வாங்க போறோம் அப்படிங்கறத கேட்பாங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 6 மார்க்கா எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்தது இந்தியாவில் சிறுத்தைகள் எண்ணிக்கை உயர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 13,877 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2018 இந்த சிறுத்தைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். லெப்போர்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்றோம். அப்போ 12,852 இருந்துச்சு இந்த எண்ணிக்கை. இப்போ ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகி 13,874 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வந்திருக்கு 2022 ரிப்போர்ட் படி. ஓகேங்களா? ஸோ இந்த அறிக்கையை யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சுற்றுச்சூழல் அமைச்சகம். ஓகேங்களா? என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி அவங்க தான் இந்த ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தியை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இல்லை இந்தியாவிலே அதிகபட்சமாக எந்த ஒரு மாநிலத்தில் அந்த சிறுத்தைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் 3907 லெப்பர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இமயமலை தொடரின் வெளிப்புற தொடர்ச்சியான சிவாலிக் மலைகள் மற்றும் இந்தோ கங்கை சமவெளி பகுதிகளில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை சரிவை சந்தித்துள்ளன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கே அந்த சரிவு சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிவாலிக் அப்படிங்கிற இந்த ரீஜன், அடுத்தது இந்த இந்தோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜன்ல எல்லாம் சிறுத்தைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? விலங்குகளும் மனிதர்களும் அடிக்கடி மோதிக்கொள்வது இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது குடியிருப்பு பகுதிகளில் இந்த சிறுத்தைகள் இந்த மாதிரியான விலங்குகள் மனிதர்களை அட்டாக் பண்றது, அதற்காக நம்ம அந்த விலங்குகளை கொல்றது, இதெல்லாம் தான் அந்த இடத்துல பாப்புலேஷன் கம்மியானதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். இதை பத்தி இந்த ஒரு லைனை வச்சு நம்ம எடுத்துட்டு போகலாம் மெயின்ஸுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரியான சிவாலிக் பகுதிகளில் இந்தோ கேஞ்சடிக் பகுதிகளில் குறைஞ்சிருக்கு சிறுத்தைகளோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அதை எலாபரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அது ஒரு காரணம், அது ஒரு ஒன் ஆஃப் த காரணம் தான். மற்ற காரணங்கள் பார்த்தோம்னா இந்த ஹண்டிங், போச்சிங் இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டடான ரீசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. எப்பயுமே ஒரு விலங்கு பாதுகாப்பு கம்மியாகுது அப்படின்னா அதை வேட்டையாடுதல் இந்த மாதிரியான காரணங்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் பிரதானமான காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னா
மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ மெயின்ஸில் இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஆண்டுக்கு சராசரியாக 1.8% வளர்ச்சி உள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம இந்த ஒரு கொஸ்டினை நம்ம ப்ரிலிம்ஸ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயின்ஸ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு குரூப் 1 மெயின்ஸில் டைகர் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே லெப்பர்ட் சென்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சர்வே அதனுடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பற்றி எலாபரேட் பண்ண சொல்லலாம் மெயின்ஸில் சரிங்களா. டேரெக்டாகவும் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரியான வரிகளை கொடுத்துட்டு இதற்கான காரணம் என்ன அதை எலாபரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸில் 3 செமிகண்டக்டர் ஆலைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இந்த செமிகண்டக்டரோட வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரும். இந்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி செமிகண்டக்டரில் நிறையா ஒரு முன்னெடுப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட இந்தியன் கவர்மெண்ட்டும் யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, ஐரோப்பிய ஒன்றியம், அவங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட போட்டுருந்தாங்க. எதுக்காகனா இந்த செமிகண்டக்டர் துறையில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. தமிழக அரசாங்கம் கூட சமீபத்தில் நடந்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் செமிகண்டக்டர் துறைக்குன்னு ஒரு பாலிசியை கூட கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த வகையில் 3 செமிகண்டக்டர் ஆலைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின செய்திகள் தான் கொடுத்துருக்காங்க. யாரும் சேர்ந்து அந்த கொலாபரேட் பண்ணி அந்த ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளை சொல்லியிருக்காங்க. நமக்கு எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய தொலேரா அப்படிங்கிற பகுதி, அடுத்தது அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மோரிகான் அப்படிங்கிற இந்த பகுதியில், கடைசியாக பார்த்தோம்னா மறுபடியும் குஜராத்லேயே 2 ஆலைகள் வரப்போகுது. 3வது ஆலையும் நமக்கு பார்த்தோம்னா குஜராத் மாவட்டத்தில் தான் மாநிலத்தில் தான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 செமிகண்டக்டர் ஆலைகள். இதுக்கான இந்த செய்தி எதுக்கு பார்க்குறோம் இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கேபினெட் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க, அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 3 ஆலைகளோட கட்டுமான பணிகள் இன்னும் 100 நாட்களில் தொடங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது. இந்தியா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா இந்த செமிகண்டக்டர் துறையில் உலகத்திலே முன்னோடியான ஒரு நாடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்தியாவோட பொருளாதாரமும் சரி, இந்தியாவோட அந்த எலக்ட்ரானிக்ஸ் வைஸும் சரி, செமிகண்டக்டர் துறையில் இந்தியா அடைய போகிற அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உலக நாடுகளால் பார்க்கப்படுது. இந்தியா மட்டும் அதில் சாதிச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு நாட்டுக்கு பெரிய பெரிய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த வகையில் குஜராத்தில் 2 செமிகண்டக்டர் ஆலைகளும் இன்னொன்று அசாமில் வந்து வரப்போகுது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.